வணக்கம். இன்றைய இந்த ஸ்பெஷலான விளக்க பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்க நியூட்ரிஷனிஸ்ட் பேசுறேன். இன்னைக்கு நாம குறிப்பா 50 வயசை கடந்த பிறகு நம்ம உடம்போட ரத்த ஓட்டத்தை எப்படி இயற்கையான முறையில சூப்பரா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். வயசாகும்போது அடிக்கடி ஒரு மாதிரி சோர்வா ஃபீல் பண்றீங்களா? இல்ல பிபி மெதுவா ஏறிட்டே போகுதா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதுவும் நம்ம சமையலறையில இருக்கிற சாதாரண உணவுகளை வச்சே இதை எப்படி ரொம்ப ஈஸியா சரி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நேரா விஷயத்துக்கு வருவோம். 50% இது நிஜமாவே ஒரு அதிர்ச்சியான உண்மைங்க. உங்களுக்கு 40 வயசு ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்க 20 வயசுல உற்பத்தியானதை விட 50% குறைவான நைட்ரிக் ஆக்சைடை தான் உங்க உடல் உற்பத்தி செய்யுது. அதுவே 60 வயசு நெருங்கும்போது இந்த அளவு இன்னும் வேகமா குறையுது. ஆனா பல பேருக்கு தங்களுக்குள்ள இப்படி ஒரு பெரிய மாற்றம் ரொம்ப சைலண்டா நடந்துட்டு இருக்கிறதே தெரியறதில்ல. இவ்ளோ நேரமா நான் நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லிட்டு இருக்கேனே, அப்படின்னா என்ன? இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க உடம்புக்குள்ள ஒரு சின்ன பிரகாசமான மூலக்கூறு இருக்கு. அது ஒரு இயற்கையான சாவி மாதிரி செயல்பட்டு ரொம்ப டைட்டா இருக்கிற உங்க ரத்த நாளங்களோட சுவர்களை மென்மையா திறந்து ரிலாக்ஸ் பண்ணி விடுது. இந்த மூலக்கூறு கரெக்டா வேலை செஞ்சா மட்டும்தான் உங்க இதயம், மூளை, அப்புறம் தசைகளுக்கு ரத்த ஓட்டம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இளமை காலத்துக்கும் 50 வயசுக்கு அப்புறமும் ஏற்படுற இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயசுல நம்ம ரத்த நாளங்க நல்லா ஃப்ளெக்சிபிளா, சீரான ரத்த ஓட்டத்தோட இருக்கும். ஆனா 50 வயசை தாண்டும்போது இந்த நைட்ரிக் ஆக்சைடு குறையறதுனால என்ன ஆகுதுன்னா, தமனிகள் கொஞ்சம் கொஞ்சமா கடினமாக ஆரம்பிக்குது. இரத்த குழாய்கள்ல அடைப்புகள், அதாவது பிளேக், ரொம்ப வேகமா படிய தொடங்குது. இதுதாங்க அதிக ரத்த அழுத்தத்துக்கும் இதய நோய்களுக்கும் ஒரு மிக முக்கிய காரணமா அமைஞ்சிருது. செக்ஷன் 1, இதயத்துக்கு ஆரோக்கியம் தரும் தினசரி சிற்றுண்டிகள். சரி, மாத்திரைகளை தேடி ஓடுறத விட்டுட்டு நம்ம கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற இயற்கையான உணவுகளை வச்சு இதை எப்படி ஈஸியா சரி செய்யலாம்னு இப்போ பார்ப்போம். பாதாம், வால்நட்ஸ், பிஸ்தா, பூசணி விதை, அப்புறம் சூரியகாந்தி விதை, இதெல்லாம் சும்மா டைம் பாஸ்க்கு சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்ன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுல L-ஆர்ஜினைன் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான அமினோ அமிலம் நிறைஞ்சிருக்கு. நம்ம உடம்பு நைட்ரிக் ஆக்சைடை உருவாக்குறதுக்கு தேவையான மிக முக்கியமான பில்டிங் பிளாக் இதுதாங்க. அப்போ இது சாப்பிடுறது உங்க ரத்த நாளங்களுக்கு தேவையான மூலப்பொருளை டைரக்டா கொடுக்கறதுக்கு சமம். கரெக்டா? இத உங்க தினசரி பழக்கத்துல கொண்டு வரது எவ்வளவு ஈஸின்னு தெரியுமா? ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் பண்ண ஒரு ஸ்டடியில என்ன சொல்றாங்கன்னா, தினமும் சும்மா ஒரு கைப்பிடி அளவு வால்நட் சாப்பிட்ட வந்தவங்களுக்கு 2 வாரங்கள்ல உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு லெவல் கணிசமா அதிகரிச்சிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு பெரிய கஷ்டமும் இல்லாம வெறும் ஒரு கைப்பிடி வால்நட்ஸ் இவ்ளோ பெரிய சயின்டிஃபிக் மாற்றத்தை ரொம்ப குயிக்கா உருவாக்குது. இப்போ நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க ஸ்வீட்ஸ் விரும்பி சாப்பிடுற ஆளா இருந்தா உங்களுக்காகவே ஒரு சூப்பர் நியூஸ். சாதாரண இனிப்புகளுக்கு பதிலா 70% அல்லது அதுக்கும் அதிகமா கொக்கோ இருக்கிற டார்க் சாக்லேட்டை நீங்க தாராளமா, ஆனா அளவா சாப்பிடலாம். இதுல இருக்கிற ஃபிளாவனாய்டுகள் ரத்த நாளங்கள்ல நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை நல்லா தூண்டி விட்டு தமனிகளை ரொம்ப ஈஸியா விரிவடைய செய்யுது. இது ஒரு நல்ல டீல் இல்லையா? செக்ஷன் 2, இனிப்பான ரத்த ஓட்ட ஊக்கிகள். ஓகே, அடுத்ததா இயற்கையாவே இனிப்பான ஜூஸியான பழங்கள் நம்ம ரத்த ஓட்டத்தை எப்படி ஆக்டிவா பாதுகாக்குதுன்னு பார்க்கலாம். பொதுவா நைட்ரிக் ஆக்சைடுங்கிறது ரொம்ப சீக்கிரமா அழியக்கூடிய ஒரு சென்சிட்டிவான மூலக்கூறு. இதை பாதுகாக்கிறதுக்கு எலுமிச்சை மாதிரி சிட்ரஸ் பழங்கள்ல இருக்கிற வைட்டமின் சி ஒரு பயங்கரமான ஆன்டி ஆக்சிடென்ட் கவசமா செயல்படுது. அதே மாதிரி மாதுளையில இருக்கிற பாலிஃபீனால்கள் உங்க ரத்த நாளங்களோட உட்சுவரை, அதாவது எண்டோதீலியல் செல்களை ஸ்ட்ராங்கா பாதுகாக்குது. அதனால தினமும் காலையில குடிக்கிற தண்ணில கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு குடிக்கிறதோ இல்ல ஒரு கிளாஸ் மாதுளை ஜூஸ் குடிக்கிறதோ உங்க தமனிகளுக்கு நீங்க பண்ற ஒரு மிகப்பெரிய உதவி. இதை இன்னும் ரொம்ப சூப்பரா விளக்குற ஒரு விஷயம் இருக்கு. தர்பூசணி பழத்துல இருக்கிற L-சிட்ருலின் உடம்புக்குள்ள எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த L-சிட்ருலின் உள்ளே போனதும் அது L-அர்ஜினைனா மாறுது. அதுக்கப்புறம் நைட்ரிக் ஆக்சைடை உருவாக்குது. இந்த அறுவையான உயிரியல் மாற்றத்தால வெறும் தர்பூசணி ஜூஸ் உங்க ரத்த ஓட்டத்தை அபரிமிதமா வேகப்படுத்துறது மட்டும் இல்லாம உடற்பயிற்சிக்கு அப்புறம் வர தசை வலிகளையும் ரொம்பவே குறைக்குது. எப்படிப்பட்ட ஒரு மேஜிக் பாருங்க. செக்ஷன் 3, சுவையான ரத்த நாள ஆதரவு. பழங்களை முடிச்சுட்டு இப்ப நம்ம டின்னர் டைம் உணவுகளுக்கு வருவோம். நம்ம சமையல்ல சேர்க்கிற காரசாரமான பொருட்கள் எப்படி ஒரு மல்டி ஸ்டெப் சப்போர்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி சமையல்ல யூஸ் பண்ற பூண்டுல இருக்கிற தனித்துவமான சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் ஒரு ரொம்ப முக்கியமான வேலையை செய்துங்க. அதாவது நாம சாப்பிடுற L-அர்ஜினைனை நைட்ரிக் ஆக்சைடா மாத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட என்சைம் தேவை. பூண்டு நேரா போய் அந்த என்சைமை தூண்டி வேலை செய்ய வைக்குது. ஒருவேளை பூண்டு மூலமா இந்த என்சைம் சரியா செயல்படலன்னா நீங்க சாப்பிடுற மத்த சத்துக்களால எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். அதனால உங்க சாப்பாட்டுல பூண்டு சேர்க்கறது ஒரு கட்டாயமான விஷயம்னு சொல்லலாம். அடுத்ததா பச்சை இலை காய்கறிகள்.
பசலக்கீரை, அருவுலா, கேல், ஸ்விஸ் சாட், லெட்டூஸ் மாதிரி கீரை வகைகள். இதையெல்லாம் உணவு முறை நைட்ரேட்டுகளோட முடிசூடா ராஜாக்கள்னு சொல்லலாம். நாம இதுவரைக்கும் பார்த்த உணவுகளெல்லாம் ஒரு வழியில நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தி செஞ்சா, இந்த கீரைகள் முற்றிலும் வேறுபட்ட ஒரு மாற்று பாதையின் மூலமா நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தி செய்யுது. இது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு ப்ராசஸ். இந்த கீரைகள் நம்ம உடம்புக்குள்ள போனதும் என்ன நடக்குதுன்னு கவனிங்க. நாம சாப்பிடுற கீரைகள்ல இருக்கிற நைட்ரேட்டுகளை நம்ம வாயில இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் நைட்ரேட்டுகளா மாத்துது. அப்புறம் அதுவே உடம்புக்குள்ள நைட்ரிக் ஆக்சைடா கன்வெர்ட் ஆகுது. மத்தியான சாப்பாட்டுல ஒரு சின்ன கீரை சாலட் சாப்பிட்டா கூட சில மணி நேரங்கள்லயே உங்க ரத்த நாளங்களோட நெகிழ்வு தன்மை இம்ப்ரூவ் ஆகிடுதுன்னா பாத்துக்கோங்களேன். எவ்வளோ ஃபாஸ்டா வேலை செய்யுது. இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கிற இந்த டேட்டா தான். இலை காய்கறிகளை குறைவா சாப்பிட்றவங்களை விட அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு இதய நோய் வர ரிஸ்க் 15 முதல் 20% வரை குறைவா இருக்கு. 50 வயசை கடந்த பெரியவங்களுக்கு கீரைகள் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது. அது கண்டிப்பா சாப்பிட்டே ஆக வேண்டிய ஒண்ணு அப்படிங்கிறத இந்த புள்ளி விவரம் ஆணித்தரமா நிரூபிக்குது. செக்ஷன் 4 நம்பர் 1 சூப்பர் ஃபுட். உலகத்திலேயே அதிக நைட்ரேட்டுகளை உள்ளடக்கிய நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த அந்த நம்பர் 1 சூப்பர் ஃபுட் எதுன்னு இப்ப பார்க்க போறோம். அது வேற எதுவுமே இல்லைங்க, பீட்ரூட் தான். பீட்ரூட் உங்க ரத்த நாளங்களோட உட்சுவர் செல்களுக்கு தேவையான மூலப்பொருள்களை ஒரு பெருவெள்ள மாதிரி அள்ளி தருது. இதனால தமனிகள் உடனே தளர்த்தப்பட்டு உங்க மூளைக்கும் தசைகளுக்கும் ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப சீரா போகுது. உங்க தினசரி ரொட்டீன்ல ஒரு கிளாஸ் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அப்படிங்கறத தான் ஒரு நியூட்ரிஷனிஸ்டா நான் உங்களுக்கு கொடுக்குற டாப் ரெக்கமெண்டேஷன். சரி, இப்போ ஒரு கிளாஸ் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சதும் உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் காலவரிசைப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். குடிச்ச 45 நிமிஷத்திலிருந்து 2 மணி நேரத்துக்குள்ள உங்க ரத்தத்துல நைட்ரேட் லெவல் பீக்குக்கு போகுது. அப்புறம் 3 முதல் 6 மணி நேரத்துக்குள்ள ரத்த அழுத்தம் கணிசமா குறையறத பார்க்கலாம். ஒரு வாரம் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க ரத்த நாளங்களோட நெகிழ்வுத்தன்மை நம்ப முடியாத அளவுக்கு அதிகரிக்கும். இது அப்படியே பில்டப் ஆகிட்டே போற ஒரு சூப்பரான விஷயம். ஜர்னல் ஆஃப் ஹைப்பர்டென்ஷன் பத்திரிகையில வந்திருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. பீட்ரூட் ஜூஸோட எஃபெக்ட் ஒரு வேளை ரத்த அழுத்த மாத்திரைக்கு இணையானது அப்படின்னு டாக்டர்ஸ் வியந்து சொல்றாங்க. அதாவது பிபியை 4லிருந்து 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இதை ரொம்ப ஈஸியா குறைக்குது. உணவே மருந்து அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லவே முடியாது இல்லையா? நாம இப்போ இந்த விளக்கப்பகுதியோட நிறைவுக்கு வந்துட்டோம். வால்நட்ஸ், கீரைகள், மாதுளை, தர்பூசணி, பூண்டு, அப்புறம் பீட்ரூட்னு எக்கச்சக்கமான பவர்ஃபுல் உணவுகளை பத்தி இன்னைக்கு பார்த்திருக்கோம். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். இதுல எந்தெந்த உணவுகளை நீங்க ஏற்கனவே உங்க சாப்பாட்டுல வழக்கமா சேர்த்துட்டு இருக்கீங்க? சரி, உங்க அடுத்த வேளை சாப்பாட்டுல இதுலேருந்து எதை புதுசா சேர்க்க போறீங்க? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ரத்த நாளங்கள் ஆரோக்கியமா இருந்தா உங்க ஒட்டுமொத்த உடம்பும் பயங்கர ஆக்டிவா இருக்கும். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுங்க. உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம்.